அந்த நித்திய வீட்டுக்கு போவதற்கு இங்குள்ள கூடாரத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? எவ்வளோ பெரிய வீடு கட்டினாலும் அந்த அஸ்திபாரம் ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த வீடு இடிந்து விழுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக போகும். கஷ்டம் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், நெருக்கங்கள் வரும். ஆனாலும் அதன் மத்தியிலும் தான் தேவன் நம்மளை உயர்த்தி பிடிக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. சகேயு வீட்டுக்கு ஆசையா நான் வரேன்னு சொன்னாரே, நம்ம வீட்டுக்கு அந்த மாதிரி ஏசப்பா ஆசையா வர முயல்வாரா? அவர் சொல்வதை செய், அவ்வளவு சிம்பிள். அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். ஒவ்வொரு நாளும் தேடுகிற ஒரு பிள்ளையாக நாம் இருந்தோம் என்றால் தேவன் நம் வீட்டுக்கு வர ஆசைப்படுவார். எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஆமேன். இந்த பூமியில நமக்கு ஒரு வீடு இருக்கு இல்லைங்களா? ஆனால் நம்மளுடைய நித்தியமான வீடு பரலோகம்தான் நம்மளுக்கு. அப்போ பரலோகத்தின் வீட்டுக்கு போகிறதுக்கு இந்த அநித்தியமான இந்த வீட்டில் நம்ம குடியிருக்கணும். அப்படி அநித்தியமான இந்த வீட்டில் நம்ம குடியிருக்கும்போது அந்த பரலோகத்துக்கு உண்டான காரியத்தை இந்த அநித்தியமான வீட்டில் தான் நம்ம என்ன பண்ணணும்? தயார் செய்யணும், ஆயத்தப்படுத்தணும். இந்த இடத்துல நம்ம ஆயத்தப்படுத்துகிற ஆயத்தம் தான் அந்த பரலோக வீட்டுக்குள்ளாக நம்மை அழைத்து கொண்டு போகிறதுக்கு பல தகுதிகளை நம்ம இங்கேயே சரி செய்ய வேண்டும். அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு, இது அழிக்கப்படுகிற வீடு தான். இந்த இதில் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை தான். இந்த சரீரம் ஆண்டவராலே உண்டாக்கப்பட்டது, ஆண்டவராலே ஊதி ஜீவாத்மாவாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த சரீரத்தில் தேவனுடைய பரிசுத்த ஆவியை மண்பாண்டத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா காரியத்தையும் செய்தாலும் அந்த நித்திய வீட்டுக்கு போவதற்கு இங்குள்ள கூடாரத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? அதுதான் இன்னையுடைய செய்தி. தேவன் இந்த வீட்டை எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த சரீரமாக வீடாகவும் இருக்கட்டும், இந்த பூமிக்குரிய ஒரு கட்டட வீடாகவும் இருக்கட்டும், அதை தேவன் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்பதுதான் இந்த நாளிலே தேவன் நம்மோடு பேசுவதாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11 - 14. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் ஆமென் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஆமென். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். ஆமென். இந்த வேலையில் தேவன் சொல்கிறாரு, ஒரு உலக பிரகாரமான ஒரு வீடு கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுக்கு அஸ்திவாரம் ரொம்ப முக்கியம். எவ்வளோ பெரிய வீடு கட்டினாலும் அந்த அஸ்திவாரம் ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த வீடு இடிந்து விழுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக போகும். அப்போது ஒரு அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை நம் வாழ்க்கையில் நம்ம வீடு கட்டுவதற்கு வைத்திருக்கிறோம். இந்த சரீரமாகிய வீடு தேவனுடைய அஸ்திபாரத்தின் மேலே நின்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அஸ்திபாரமாகிய அந்த வீடு எந்தெந்த மெட்டீரியலில் கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 6 விதமான மெட்டீரியலில் அந்த அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல். ஃபஸ்ட்டு 3 கல், இது 6ஐயும் அக்கினியில் நம்ம போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். முதல் 3, அதாவது அந்த பொன், வெள்ளி, விலையுயர்ந்த கல்லுக்கு எந்த சேதமும் ஆகாது. அது உள்ளே போய் இன்னுமாக ஒளிவு பெற்று மறுரூபமாகி அது இன்னும் அதோட தன்மை மெருகூட்டி தான் வெளியில் வரும். முதல் 3 காரியங்கள் அந்த பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல்.
அடுத்த 3 காரியம் இருக்குது பாருங்க. மரம், புல், வைக்கோல். அது தீயில போய் வெளியில் வரும்போது என்ன ஆகிடும்? அது இருந்த இடம் என்னவென்று தெரியாதபடிக்கு பஸ்பமாக போயிடும், மறைஞ்சே போயிடும். அப்போது தேவனை அஸ்திபாரமாக பெற்றிருக்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குயவன் வரும்போது எரேமியா 18:4 அந்த ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம படிப்போம். எரேமியா 18:4. ஆமென். அவன் கையிலே கெட்டு போயிற்று, அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு, அதை அவர் திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். ஆமென். அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு, தன் பார்வைக்கு சரியாய் செய்யும்படிக்கு. அப்போ ஒரு அஸ்திபாரம் போடும்போது ஆண்டவர் தான் அந்த அஸ்திபாரம், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்து, கரெக்ட். ஆனால் அந்த அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்படுகிற அந்த பாத்திரங்கள் இருக்குது இல்லைங்களா? பொண்ணு, வெள்ளி, விலை உயர்ந்த கல், புல், வைக்கோல் எல்லாமே அந்த முதல் 3 காரியத்தை, பொன், வெள்ளி, விலையேறப்பட்ட கல், கர்த்தரால் பிடிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கணும். இங்கே சொல்கிறாரு, அது திருத்தப்பட்டு சரியாய் செய்யப்பட்டு இந்த ஃபர்னேஸில், அதாவது அக்கினியில் விடப்படுகிற ஒரு பாத்திரம். அந்த விடப்பட்டு அது வெளியில் வரும்போது பொண்ணு இன்னும் பலவிதமான பரிமாணத்துடன் அது வெளியில் வரும். அதே போல் வெள்ளியும் உருக்கி தண்ணிலுத்த களிம்பெல்லாம் கழிவெல்லாம் நீக்கப்பட்டு வெளியில் வரும். அதே மாதிரி விலையேற பெற்ற கல் பட்ட தீட்டப்பட்ட பலவிதமான பளிச்சென்று வீசுகிற ஒரு பக்குவத்துடன் அந்த அக்கினிலிருந்து வெளிவரும். இந்த காரியத்திலிருந்து தேவன் நம்ம இடத்துல என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னால், அஸ்திபாரமாக இயேசு கிறிஸ்துவை நாம் பெற்ற போதிலும் பல சோதனைகளுக்குள்ளாக அந்த அஸ்திபாரம் போகப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எப்படிப்பட்டவங்க என்று தெரியும் அப்படின்ற இந்த 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் அக்கினியானது அதை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஒவ்வொருத்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஏசப்பா நம்மிடத்தில் இருக்கும்போது பிரச்சனைகள் வராது, கஷ்டங்கள் வராது, துன்பங்கள் வராது அப்படின்னு கிடையாது. கஷ்டம் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், நெருக்கங்கள் வரும். ஆனாலும் அதன் மத்தியிலும் தான் தேவன் நம்மளை உயர்த்தி பிடிக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. இந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கிறோம், அழைக்கப்பட்டவர் தான், காணா ஒரு திருமணத்தில் அழைத்தவங்க தான், அவங்க தாயார் அழைக்கப்பட்டிருக்கிறாரு, அவர் அழைக்கப்பட்டிருக்கிறாரு, சீஷரோடு அழைக்கப்பட்டிருக்காங்க, எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆனாலும் குறைவுபட்டது தான். எல்லா இடத்திலும் நம் தவறான காரியங்களுக்குள்ளாக நாம் போகக்கூடாது. தேவனுடைய அஸ்திபாரத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம் அப்படின்னா என்ன விதமான காரியங்கள் இருந்தாலும் அதுதான் அந்த மண் பாண்டத்திலே அந்த பெற்று இருக்கிற தேவனுடைய ஆவி. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை, அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே, அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவேன், நான் எப்போதும் பாடிடுவேன். அப்போ நெருக்கம் வரந்தான், பிரச்சனைகள் வரந்தான், போராட்டங்கள் வரந்தான். ஆனாலும் அந்த அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கும்போது நாம் இன்னும் ஒளி பெறுவதற்கு, இன்னுமாக பலப்படுவதற்கு, இன்னுமாக தேவனுடைய அன்பை தெரிவதற்கு சில காரியங்கள், சில நெருப்பு மத்தியில் தான் நம்ம போகப்பட வேண்டும். அதுதான் அந்த அஸ்திபாரத்தினுடைய தன்மை என்று தேவன் இந்த இடத்துல நம்ம சொல்கிறார். அஸ்திபாரம் போட்டாச்சு, இப்போ அஸ்திபாரம் ஸ்ட்ராங் ஆயாச்சு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அஸ்திபாரமாக தேவ பிள்ளைகள் நாம் கொண்டு இருக்கிறோம். இப்போ அஸ்திபாரம் எப்படி போடப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்த்தோம்.
அந்த அஸ்திபாரம் ஒரு குயவன் கையில் உள்ள ஒரு மண் போல அவர் திருத்தமாய் செய்யப்பட்ட அந்த அஸ்திபாரமாக ஆயிடுச்சு. இப்போ அந்த அஸ்திபாரமானது அந்த நெருப்பிலே போடப்பட்டது. அந்த பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் போல நம்ம அஸ்திபாரம் தேவனுக்காக ஸ்ட்ராங்காக நிற்கிற ஒரு அஸ்திபாரம் ஆயிடுச்சு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த அழிந்து போகிற கூடாரமாகிய இந்த வீடு இந்த பூமியில் தான் இருக்குது. அப்போது இந்த வீட்டுக்குள்ளே ஆண்டவர் என்ன பண்ணணும்? ஆசையாக தங்கணும். நம்ம எவ்வளோ இடத்துக்கு போயிட்டு வருவோம், போயிட்டு வந்தால் கூட எப்படா வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு இருக்கோம் இல்லைங்களா? அப்போது இந்த இடத்துல ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்கிறாரு, எவ்வளோ இடத்துக்கு நம்ம போயிட்டு வருவோம், போயிட்டு வந்த பிறகு எப்படா அந்த வீட்டுக்கு போவோம்? அந்த வீட்டுக்கு போயிட்டு இருந்தாலுமே ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு இல்லைங்களா? வீட்டுக்கு போனால் எத்தனை வீட்டுக்கு நம்ம போனாலும் சரி, நம்ம வீட்டுக்கு நம்ம வந்தால் தான் ஒரு நிறைவு, ஒரு சந்தோஷம் இல்லையா? இந்த பூமியில் ஏசப்பா வாழும்போது எத்தனையோ வீட்டுக்கு ஏசப்பா போயிருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு வீட்டுக்கு மட்டும்தான் நான் வரேன்னு ஆசைப்பட்டிருக்கிறார். அது யார் வீடு சொல்லுங்கள் பார்க்கலாம்? சகேயு வீடு தான். அந்த சகேயு வீட்டுக்கு மட்டும்தான் நான் வரேன்னு சொன்னார். நேற்று இந்த செய்தி என்னை எடுக்கும்போது, அப்பா வீட்டை பற்றி பேசணும்னு சொல்கிறீங்க, எப்படி இந்த வீட்டை பற்றி பேசுறது அப்படின்னும் போது ஆண்டவர் காண்பித்த ஒரு வீடு இந்த சகேயுவின் வீடு. இந்த சகேயுவின் வீட்டுக்கு வேறு எந்த வீட்டுக்கும் ஆண்டவர் ஆசைப்பட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லலை. மற்ற வீட்டுக்கெல்லாம் போகும்போதே போயிருக்கிறாரு, அவங்க அழைச்சிருக்கிறாங்க போயிருக்கிறாரு. அந்த மாதிரிலாம் நிறைய வீடுகளுக்கு ஏசப்பா போயிருக்கிறார். ஆனால் இந்த சகேயு வீட்டுக்கு மாத்திரம் நான் வரேன்னு ஆசைப்பட்டிருக்கிறார். அப்போது ஏசப்பா ஆசைப்படுற மாதிரி அந்த சகேயு கிட்ட என்னமோ சில காரியங்கள் இருந்திருக்கு இல்லைங்களா? அந்த காரியத்தை நம்மக்கிட்ட இருக்குதா அப்படின்னு நம்ம இந்த நாளிலே பார்க்க போகிறோம். அந்த காரியம் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஏசப்பா நம்மக்கிட்ட என்ன வருவார்? ஆசையா நான் வரேன் உன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்வார். நம்ம வீடு எத்தனை பெரிய காரியங்களாக இருக்கலாம், அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கலாம், ஆண்டவருடைய காரியத்தில் நிரம்பி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற பிரகாரமாக அந்த வீடு இல்லைன்னா, இந்த சரீர பிரகாரமான வீடும் இல்லைன்னா, பூமிக்குரிய காரியமாக இந்த வீடு இல்லைன்னா ஆண்டவரால் அந்த வீட்டுக்கு வர முடியாது. அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம் 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளே இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். ஒருவன் இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள் இருந்தால், கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்தோம் என்றால் நம்ம தேவன் விரும்புகிற வீடாக நாம் இருக்க முடியாது. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின. முதல் குவாலிஃபிகேஷன் அந்த வீட்டுக்கு என்ன அப்படின்னா, பழைய காரியங்கள் நம்மக்கிட்ட ஒழிந்து போகணும். இன்றைக்கி போய் நம்ம வீட்டில் ஒரு டேப்லர் காலம் போடுவோம், கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு உலகத்தில் இருக்குது இல்லைங்களா? அதே போல் இயேசுவுக்கு முன், இயேசு என் வாழ்க்கையில் வருவதற்கு முன், இயேசு என் வாழ்க்கையில் வந்ததுக்கு பின் அப்படின்னு ஒரு டேப்லர் காலம் போட்டு, முன்னாடி நான் எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன், நான் புது சிருஷ்டியாய் மாறி இருக்கிறேனா, என் வீட்டில் ஏசப்பா தங்குவாரா, என் வீட்டை ஏசப்பா ஆசைப்படுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வேலையில் நம்ம கேட்போம். இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு புது சிருஷ்டி, ஒரு கர்த்தருக்குள் நாம் இருக்கும்போது நம்ம ஒரு புது சிருஷ்டியாக மாற வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறார். இந்த வேலையில் நம்ம எடுத்து வாசிப்போம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள் வாசிப்போம். அவர் எரிகோவில் பிரவேசித்து, ஆமென், அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல்
அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். ஆமீன். இந்த வேளையில் பாருங்க, அவர் எரிகோ பட்டணத்துக்குள்ளாக வந்துட்டு இருக்கிறாரு. இயேசுவை பற்றி சகேயு கேள்விப்பட்டிருக்கலாம். ஓகே, அதனால தான் ஏதோ ஒரு விஷயங்கள் அற்புதங்கள் நடந்ததை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். ஏதாவது ஒரு காரியங்கள் அந்த ஊரில் நடந்த விஷயங்கள் அவங்க பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். குருடர்கள் செவிடர்கள்லாம் பார்வை பெற்றார்கள், நிறைய அற்புத அடையாளங்கள் இயேசு மூலமாக நடந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த நேரத்தில் இயேசு வராருன்னு அவன் கேள்விப்படுறான். இவர் எப்படிப்பட்டவரோ அவரை பார்க்கறதுக்கு அவன் ஆசைப்படுறான். இது வரைக்கும் அவன் இயேசுவை பார்த்ததே கிடையாது. ஆனால் அவர் எப்படிப்பட்டவரோ, அப்போது முதல்ல கர்த்தரை தன் அஸ்திபாரமாக கொண்டு இருக்கிற வீடாகிய இந்த வீடு விரும்ப வேண்டிய முதல் காரியம் அவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு ஒவ்வொரு நாளும் தேடுகிற ஒரு பிள்ளையாக நம்ம இருந்தோம் என்றால் தேவன் நம் வீட்டுக்கு வர ஆசைப்படுவார். ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் தேடணும். ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், ஏதோ திருவிருந்த சமயத்தில் வந்து தேடுவேன், ஏதோ சண்டே வந்து தேடுவேன், அப்படி இல்லாதபடிக்கு அவர் எப்படிப்பட்டவரோ என்று ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் தேவன் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு அவருடைய அன்பின் ஆழம் நீளம் அகலத்தை நம்ம ருசிக்க வேண்டும். இந்த சகேயு தான் ஃபஸ்ட்டு டைம் அவன் இயேசுவை பார்த்ததே கிடையாது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படி கிடையாது. எத்தனையோ அற்புதங்கள், எத்தனையோ அடையாளங்கள், எத்தனையோ வருஷங்கள் ரட்சிக்கப்பட்டு நம்ம ஆயிட்ட பிறகு கூட இன்னும் நம்ம ஆண்டவரை சரிவர தேடுவதில்லை. எப்படி நம்ம தேடணும் ஆண்டவரை? அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு தேடணும். ஆனால் நம்மளுடைய எதிர்பார்ப்பு எதில் இருக்கிறது தெரியுமா? பிஸ்னஸ் எதிர்பார்ப்பு. நான் இதை கொடுக்குறேன், நீங்கள் என்ன கொடுப்பீங்க? நான் உபவாசம் எடுக்கிறேன், நீங்கள் எங்களுக்கு கல்யாணம் பண்ணணும். நான் உபவாசம் எடுக்கிறேன், எனக்கு நீங்கள் வேலையை கொடுக்கணும். நான் இந்த காரியத்தை செய்கிறேன், நான் தேவாலயத்துக்கு வரேன், எனக்கு இது நடக்கணும். இந்த விதமான எப்படிப்பட்டவரோ நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நம்ம வீட்டுக்கு ஏசப்பா வர ஆசைப்பட மாட்டார். நம்மக்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்போட தேவன் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு நம்ம தேடணும். நம்முடைய தேடல் எப்படி இருக்கணும்னா ஆண்டவருடைய அந்த அன்பின் பரிமாணத்தை தான் தேடணுமே தவிர எனக்கு இது கொடுங்கப்பா அதை கொடுங்கப்பா கேட்கணும், அவ்வளோதான். கேட்டுட்டு அதை விட்டுறணுமே தவிர அதற்காகவே அந்த எண்ணம் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டிலே ஏசப்பா வர்றதுக்கு ஆசைப்பட மாட்டார். சகேயுவின் வீட்டிற்கு இயேசு வர ஆசைப்பட்டது என்ன தெரியுமா? அவன்கிட்ட இருந்த ஒரே எண்ணம், அவர் எப்படிப்பட்டவர், அவ்வளோதான். என் பாவம் போகணும், எனக்கு நல்லா இன்னும் வட்டி நல்லா விடணும், இன்னும் வட்டிக்கு மேலே வட்டி வரணும், நான் ரொம்ப செழிப்பாக இருக்கணும், அந்த எதிர்பார்ப்பெல்லாம் அவனுக்கு கிடையாது. அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவர், அவரை பார்க்குறதுக்கு ஆசை. அந்த மாதிரி ஆசையோடு நம்ம ஆண்டவர்கிட்ட வருமா? எல்லா நாளும் ஆண்டவரிடத்தில் எப்படி வரணும்? அந்த ஆசையோடு வரணும், எதிர்பார்ப்பு இல்லாமல் வரணும். ஆண்டவரே நீர் எவ்வளோ நல்லவர் அப்பா, எனக்கென்று நான் ஒரு ஜனத்தை ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய துதியை சொல்லி வருவதற்காக தான் நம்மளை உருவாக்கி இந்த பூமியில் தேவன் வைத்திருக்கிறார். முதல் காரியம் அவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு நம்ம தேடணும் ஒரு ஆசையோட. அந்த ஆசை தேவன் மீது அளவற்றதாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஆண்டவருக்கு தான் இருக்கணும். எழுந்த உடனேயுமே ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்ம வாயிலிருந்து வரணும். த ஃபஸ்ட் வேர்ட், த ஃபஸ்ட்டு முதல் செய்கிற காரியமே முதல்ல நம்மளை வாயிலிருந்து வருது ஸ்தோத்திர ஆண்டவரே, குட் மார்னிங் லார்ட். நான் அப்படி தான் சொல்லுவேன். ஒரு நாளும் படுக்கை விட்டு எழுந்திருக்கும் போது குட் மார்னிங் ஜீசஸ், ஐ லவ் யூ லார்ட், ஃபஸ்ட்டு வர வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை நம்ம வாயில் போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக சொல்கிறேன். எனக்கு நினைவு எப்போ ஏசப்பாவை தன் சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டனோ,
என் வாயில் ஒரு வசனம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ட்ராப் ஆஃப் தண்ணி கூட என் வாழ்வில் நான் குடித்ததே இல்லை. அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு சின்ன இதில் ஒரு பெருமையோ எந்த விதமான காரியமும் கிடையாது. இதெல்லாம் ஒரு சின்ன முயற்சிகள். ஆண்டவருக்கு அந்த ஆசையை எப்படி வெளிப்படுத்துறது? ஒருத்தர் ஒரு விதமான ஆசைகளை வெளிப்படுத்துவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம ஆசையை என்ன பண்ணனா வெளிப்படுத்துகிற விதமாக இருக்கணும். எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சகேயு தேடினான். அடுத்தபடியாக அவரை பார்க்க வகை தேடினான். பாருங்க, ரெண்டாவது விஷயம் வகை தேடுறான். அதாவது என்ன சமயம் வரும், ஆண்டவரை தேடுவது எப்படியெல்லாம் ஆண்டவரை தேடுவது. நம்ம ஐயா கூட நிறைய ஆண்டவரை தேடுவதற்கான முகாந்திரங்கள் நமக்கு கொடுத்துனே தான் இருக்கிறார். அதிகாலை ஆவியானவரோடுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வருது 5 மணிக்கு. எத்தனை பேர் நம்ம பார்க்குறோம்? பார்த்தா 14 பேர், 15 பேர், 16 பேர் அப்படி தான் அதில் பார்த்துன்னு இருக்கிறாங்க. நானும் பார்த்துன்னு இருக்கிறேன். அப்போது இதை வகை தேடும்படியாக சகேயு வந்தான். அவன் ஆசை மட்டும் படல, அவரை பார்க்கணுன்ற வகை தேடுறான். அந்த வகை தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நிறைய ஆராதனைகளை சொல்லப்படுது, நிறைய ஜபங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது, நிறைய நேரங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. நாம் வகை தேடுறோமா? 5 o'clock ஆவியானவரோடு அந்த ஜபம் இருக்குது. 6 மணிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரேயர் இருக்குது. எவ்வளோ பிரயாசப்பட்டு ஒரு காரியத்தையும் செய்கிறாங்க. ஆனால் அதை பார்த்தா 14 பேர் பார்க்குறாங்க, 15 பேர் பார்க்குறாங்க, 16 பேர் பார்க்குறாங்க. இவ்வளோ தான் அதில் பார்வையாளர்களுடைய எண்ணிக்கை இருக்குது. அப்போது நம்மளுடைய வகை தேடுகிற காரியம் எப்படி இருக்கிறது? சகேயு ஆசை மட்டும் படலை, தேடுவதற்கான அந்த வகையை அவன் தேடினான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 3வது காரியம், அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி. அவர் போகும் வழியில், கர்த்தருடைய வழியில் நம்ம தினம் நடக்கிறவங்களாக இருக்கணும். முன்பாக அவருடைய வழியை நாம் கடைபிடித்து வாழ்கிறவர்களாக இருக்கணும். அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் குள்ளனானபடியினால் அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே அவரை காணக்கூடாமல் அப்போதான் அந்த காட்டத்தி மரத்தில் ஏறினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அவன் வகை தேடுவது மாத்திரம் இல்லை, அவனுடைய நிலைமையே அவன் மறந்துட்டான். சகேயு ஒரு பெரிய டாக்ஸ் கலெக்டர், பெரிய போஸ்டில் இருக்கிறவர், கவர்மெண்ட் ஆஃபீஸர், பெரிய பதவியில் இருக்கிறவர். ஆனால் அவர் தன்னுடைய நிலைமையை மறந்து அவருக்கு ஒரே ஒரு எண்ணம் என்னென்னா, நான் குள்ளனாக இருக்கிறேன், நான் எப்படியாவது அந்த இயேசுவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த ஓடி போய் அந்த காட்டத்தி மரத்தில் ஏறினார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், முதலாவது காரியம், தேவனிடத்தில் நம்ம ஆசைப்படணும், தேவனை தேடுவதற்குண்டான முகாந்திரம் இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய வழியில் நம்ம நடக்கணும், நம்மளுடைய நிலைமையை நம்ம மறக்கணும். நம்ம யார், நம்மளுக்கு என்ன இருக்குது, அந்த விதமான நம்மளுக்கு ஒரு 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 விதமான காரியங்கள் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா ஆண்டவர் முழுமையாக நம்ம தேட முடியாது. ஆண்டவர் நம் வீட்டிற்கு வர ஆசையும் பட மாட்டார். நம் வீட்டிலே ஏன் குறைவுகள் இருக்குது, நம் வீட்டிலே ஏன் பிரச்சனைகள் இருக்குது, நம் வீட்டில் ஏன் போராட்டத்தின் மேல் போராட்டம் இருக்கிறது, இதில் ஏதாவது ஒரு பகுதியில் நான் குறைவுபட்டிருக்கிறேன்னா, சகேயு வீட்டுக்கு ஆசையாக நான் வரேன்னு சொன்னாரே, நம்ம வீட்டுக்கு அந்த மாதிரி ஏசப்பா ஆசையாக வர முயல்வாரா, சொல்லுவாரா இந்த வேலையில்? அதுதான் நம்மளுடைய கேள்விக்குறியாக இந்த வேலையில் நமக்கு இருக்கிறது. அப்போது ஆண்டவரை நம்ம ஆசையுடன் தேடணும், ஒரு பெருமை இல்லாதபடிக்கு ஆண்டவரை தேடணும், அவருடைய வழியிலே ஆண்டவரை நாம் தேடணும். அப்படி தேடும்போது காட்டத்தி மரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். யெகோவா ஈராக அங்கே தேவன் இருப்பார். நான் நினச்சி பார்த்தேன், அவன் குள்ள இல்லைங்களா, அவனால் இந்த மரத்தை என்ன பண்ண முடியாது, ஏற முடியாது இல்லைங்களா. மரம் பெருசாக தான் இருக்கும், செடி தான் சின்னதாக இருக்கும் இல்லைங்களா, மரம் பெருசாக இருக்கும். அந்த பெரிய மரத்தில் அவன் ஏறணும் அப்படின்னா அவன் குள்ளனாக இருக்கிறான், அவனால் எப்படி ஏறி இருக்க முடியும்?
அப்போது அவன் ஏறுற மாதிரி ஒரு மரத்தை ஆண்டவர் அங்கே ஆல்ரெடி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு எப்படி ஒரு ஆட்டுக்கடாவை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரோ, யெகோவா ஈராவாக அங்கே இருந்தாரோ, அதே போல் சகேயுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு காட்டத்தி மரத்தை அங்கே ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். எந்த பிள்ளைகளுக்கு ஆயத்த வரம் தெரியுமா? தேவனிடத்தில் அன்போடு எதிர்பார்ப்பில்லாமல் தேடுற பிள்ளைக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுவார். கான்ஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக ஆண்டவரை தேடணும்னு வகையறுத்து இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பார். பெருமை இல்லாமல், ஐயோ நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரை, என் பதவி ஒன்றும் இல்லை, என் படிப்பு ஒன்றும் இல்லை, என் ஸ்டேட்டஸ் ஒன்றும் இல்லை, எதுவுமே ஒன்றும் இல்லை ஆண்டவரை, நீங்கள் தான்ப்பா எனக்கு பிரதானம்னு எந்த பிள்ளை வருதோ அந்த பிள்ளைக்கு தேவன் ஒரு காட்டத்தி மரத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பார். கர்த்தருடைய வழியில் முன்பதாக சென்று ஓடி தேடுதோ அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு தேவைகளை சந்திக்கும்படி ஆல்ரெடி ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பார். அவன் குள்ளந்தான் மரத்து மேலே ஏறி மேலே போயிட்டான். ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுது, ஆண்டவர் அண்ணாந்து பார்த்து. 5வது வசனம் வாசிங்கம்மா. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஆமென். இதெல்லாம் நம்ம படித்த பாடங்கள் தான், நம்மளுக்கு தெரிந்த விஷயங்கள் தான். ஆனால் சில நுணுக்கங்கள் இந்த வேலையில் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறார். இந்த இடத்துல சகேயு கதை தானே, அது நம்மளுக்கு தெரியுமே. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் சொன்னால் அது நம்மளுக்கு தெரியுமே, அப்படி நம்ம இருப்போம். ஆனால் ஒரு விஷயம் அதுதான் அந்த பெருமை இல்லாமல் ஆண்டவர் இந்த வார்த்தையிலேருந்து என்ன நம்மக்கிட்ட பேச போகிறார், அந்த எண்ணம் நம்மக்கிட்ட இருந்தாலுமே ஆண்டவர் என்ன செய்வாரா, நம்ம வீட்டுக்கு வருவார். இந்த இடத்துல பார்க்குறோம், சகேயு மரத்தில் ஏறினான். அவனுக்கு ஒரே எண்ணம் என்னென்னா, பார்த்துடணும், ஏசப்பாவை எப்படின்னா பார்த்துடணும், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம பார்த்துடணும், அதுதான் அவனுடைய எண்ணம். அதனால் அந்த மரத்தில் எப்படியோ அவன் குள்ளனானபடியால் அந்த மரம் அவனுக்கு ஏற்றா போல் ஆண்டவர் அமைச்சு வச்சுருப்பார். அந்த கிளைகள்லாம் கொஞ்சம் தாழ்மையாக இருந்திருக்கும் போல இருக்கு. அதில் ஏறி எப்படியோ கஷ்டப்பட்டு முயற்சித்து மேலே போயிட்டான். அவன் எங்கேயாவது ஒரு கிளையில் உட்காந்துருந்தானா ஆண்டவர் நேரடியாக பார்த்து, இந்த அண்ணாந்து பார்த்துன்ற வார்த்தை வேதத்தில் வந்திருக்காது. அவன் அண்ணாந்து பார்த்து அப்படின்னா அப்போ அவன் முயற்சி எப்படிப்பட்ட முயற்சியாக இருந்திருக்கும். யாரும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு பார்வைன்னு ஆண்டவரை பார்க்கணும். அதுதான் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத டைமில் நம்ம ஆண்டவரை தேடுறோமா? 7 மணி 8 மணி ஒரே வண்டி சத்தம், ஒரே குருவி சத்தம், ஒரே காக்கா சத்தம், எல்லா சத்தத்துக்கு மத்தியில் நம்ம சத்தம். ஓகே, அப்படி தானே நம்ம தேடுறோம். ஆனால் டிஸ்டர்பன்ஸே இருக்கக்கூடாது, பார்க்குற பார்வையில் ஒரு டிஸ்டர்பன்ஸே இருக்கக்கூடாது அப்படின்னு மேலே போய் அவன் ஆண்டவரை பார்த்தான். ஆண்டவரை அதிகாலை தேடுவதற்கு நாம் பழகணும். இது ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ அதிகாலையில் தேடினால் என்னை கண்டு அடைவாய். அதிகாலையில் ஒருத்தரும் ஆண்டவரை தேடணும். ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ட்ரை பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதுவே டெவலப்மெண்ட் ஆகி நிறைய நேரம் ஆகிடும். ஆனால் அதிகாலையில் தான் சாத்தான் ரொம்ப தூக்கத்தை கொடுப்பான் நம்மளுக்கு. அதிகாலையில் தேடின ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமே, அதனால் அதிகாலையில் தேடுறத அவன் விரும்ப மாட்டான். எனவே அந்த அதிகாலையில் ஆண்டவரை நம்ம தேட பழகிக்கணும். டிஸ்டர்பன்ஸ் இல்லாதபடிக்கு அந்த காட்டத்தி மரத்து மேலே போய் ஏறி அவன் உட்காந்து பார்க்குறான். அப்போ ஆண்டவர் நேராக அந்த மரத்துக்கு கீழே தான் வந்து நின்னார். அவர் எரிகோ பட்டணத்தில் வரும்போது அவருக்கு முன்பதாகவே தெரியும். ஏன்னா முன்பதாகவே ஒரு காட்டத்தி மரத்தை ஆயத்தப்படுத்திட்டார் ஆல்ரெடி. இங்கே என் பிள்ளை வருவான், அவனை நான் மீட் பண்ணோம், அவன் வீட்டுக்கு நான் போகணும்னு ஆல்ரெடி ஆண்டவர் டிசைட் பண்ணிட்டார்.
அது மாதிரி தான் ஒவ்வொரு சகையுவாக நம்ம இங்கே உட்காண்டிருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு காட்டத்தி மரம் நம்ம வாழ்க்கையில் இருந்திருக்கோம். ஒவ்வொரு நாளும் தேவன் வந்து நம்மளை சந்தித்த விதங்கள் பலவாக இருக்கும். ஆனால் இப்போ நம்மளுடைய காரியங்கள் என்னென்னா, அந்த வீடை அந்த தேவன் விரும்புகிற அந்த வீடாக, தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையாக நம் வாழ்க்கை இருக்குதா அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். சில பேர் பாருங்கள், நிறைய படிச்சுட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு 200 + 230 எவ்வளோ சொல்லு அப்படின்னா 200 230 உடனே கால்குலேட்டர் எடு 200 230ன்னு போட்டு பண்ணுவோம். பார்த்துருக்கிறேன், நம்மளே கூட அப்படி தான். நல்லா படிச்சுட்டு இருப்போம். திடீர்னு ஒரு 200 298 என்னம்மா 200 298 உடனே கால்குலேட்டர் எடுத்து கால்குலேட் பண்ணி தான் நம்மளால் என்ன சொல்ல முடியும், கூட்டி சொல்ல முடியும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷத்துலேருந்து கரைச்சி குறிச்சிட்டு இருப்போம். இன்றைக்கு ரெஃபரன்ஸ் அங்கே இருக்குது, இதுக்குண்டான ரெஃபரன்ஸ் இந்த புக்கில் இருக்குது, இந்த புக்கிலேருந்து எடுத்து பார்த்தா அங்கே இருக்குது, எல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த பேசிக்கான சில காரியத்தை மறந்தே போய்ட்டுருப்போம். அந்த பேசிக்கான காரியத்தை இந்த நாளிலே ரெனிவல் பண்ணுறதுக்காக தான் இந்த சகேயுவின் வீட்டை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அப்போது இந்த நாளிலிருந்து நாம் ஒரு முடிவெடுப்போம். ஆண்டவரே, என் ஆசையெல்லாம் நீங்கள் தான்ப்பா, என் ஆசையெல்லாம் நீங்கள் தான், என் தேவையெல்லாம் நீங்கள் தான் அப்படின்னு அந்த ஆசையை தேவனுக்கு கொடுப்போம். அடுத்தபடியாக அவரை வகையறுத்து தேடுவோம், அவருடைய வழியில் நடப்போம். எந்த விதமான பெருமையும் இல்லாமபடிக்கு ஆண்டவர் சமூகத்திலே சகேவை போல தேடுவோம். அதே மாதிரி எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு காரியத்தை சகேயு மேலே ஏறி அவரை பார்க்கறதுக்கு முயன்றான். இங்கே பாருங்கள், அந்த 5ஆம் வசனத்தில் தேவன் சொல்கிறாரு, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டில் தங்க வேண்டும். அப்போது அந்த மரத்துக்கிட்ட ஆண்டவர் வந்த உடனேமே அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும். இந்த சென்டென்ஸில் பார்த்தா தேவன் நிறைய காரியத்தை அவர் செய்வதாக சொல்கிறார். அந்த இடத்தில் வந்தார், அண்ணாந்து பார்த்தாரு, அவனை கண்டார், பேர் சொல்லி அழைத்தார், இன்றைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும்னாரு. இதெல்லாம் செய்யணும்னா அவனை ஒரு காரியத்தை சொல்கிறாரு, நீ இறங்கி வா, நீ இறங்கி வா. அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் கூட சில இறங்கி வருகிற அனுபவத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். முதல்ல நம்ம பார்த்தோம், அந்த வீட்டுக்குள்ளே தேவன் வரணும் அப்படின்னா தேவனை எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஆசையோடு தேடுகிற ஒரு நபராக நம்ம இருக்கணும். அடுத்தபடியாக தேவனுடைய காரியத்துக்கு ஒரு முயற்சி செய்து அதை வகையடுக்கும்படியாக இருக்கணும். அதே போல் சகேயு எப்படி எந்த விதமான அந்த பெருமை இல்லாதபடிக்கு ஆண்டவரை தேடினானோ அந்த மாதிரி தேடணும். அதே போல் கர்த்தருடைய வழியில் நம்ம இருக்கணும்னு பார்த்தோம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வந்துட்டேன், உன் வீட்டுக்கு நான் வரணும், ஆனால் நீ இறங்கி வா. சில இடத்துல இறங்க முடியாத காரியங்கள் நம்மக்கிட்ட இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளை தான், ஆண்டவருடைய அஸ்திபாரத்தின் மீது கட்டப்பட்டவங்க தான், ஆண்டவருடைய அஸ்திபாரத்தின் மீது கட்டப்பட்டு புடமிடப்பட்டவங்க தான், புடமிடப்பட்ட வெள்ளியாக விளங்கினவங்க தான், விலையேறப்பட்ட கல்லாக விளங்கினவங்க தான். இருந்த போதிலும் கூட இறங்கி வா. அந்த இறங்கி வருதலை நம்ம தான் செய்யணும். அந்த இறங்கி வருகிற காரியத்தை தான் ஆண்டவர் இந்த நாளிலே நம்ம எதிர்பார்க்கிறார். ஒரு வீட்டுக்குள்ளாக ஆண்டவர் வரணும் அப்படின்னா தேவனை அஸ்திபாரமாக போட்டிருக்கணும். அந்த அஸ்திபாரம் போடுவதற்கு மூல காரணம் என்னன்னா, அந்த குயவன் கையில் அந்த களிமண் திருத்தப்பட்டு வணையப்பட்டு அது அஸ்திபாரமாக இருக்கணும். அந்த அஸ்திபாரம் போட்ட பிறகு அது மீது பொன் வெள்ளி விலையேறப்பட்ட கல்லின் அஸ்திபாரங்களாக இருக்கணும். அதுக்கு மேலப்பட்டது அது நெருப்பினாலே புடமிடப்படணும். இப்பேற்பட்ட காரியங்கள் ஆயிட்ட பிறகுதான்
இந்த சகேயு கிட்ட இருந்த அந்த காரியங்களை போல நம்மக்கிட்டையும் இருக்கணும். தேவனை ஆசையோடு தேட வேணும், எந்த விதத்தில் வகைப்படணும்னு சொல்லிட்டு யோசிக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் பெருமை இல்லாத ஒரு காரியத்தில் இருக்கணும். நாம் தேவனோடு தினம் தினம் நடந்து வாழ்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக இருக்கணும். இப்போ அஸ்திபாரத்துக்கு தான் இவ்வளோ காரியத்தை ஆண்டவர் சொல்லிக்கிறார். இப்போ தான் வீடு எழும்பி கட்டப்படுது. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், சகேயுவே இறங்கி வா. அண்ணாந்து பார்த்தாரு, நீ இறங்கி வா. அவரை கண்டாரு, பெயர் சொல்லி அழைத்தாரு, இறங்கி வா அப்படின்னாரு. என்னத்தெல்லாம் இப்போ நம்ம இறங்கி வருது. 6வது வசனத்தை நம்ம பார்ப்போம். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அழைத்து கொண்டு போனான். பாருங்க, ஆண்டவருடைய கமாண்டுக்கு உடனே கீழ்ப்படுகிறது. அதுவும் எப்படி? சீக்கிரமாய் கீழ்ப்படுகிறது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் ஆண்டவர் வீட்டில் வரணும்னு நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா கீழ்ப்படுகிற காரியங்கள் இருக்குதா? எல்லா விதத்திலும் தேவன் என்ன காரியத்தை நம்மக்கிட்ட சொல்கிறாரோ அசட்டை பண்ணுகிறோமா? தேவனுடைய ஆவியை பெற்ற ஜனங்கள் தான் நம்ம. தேவனுடைய பரிசுத்த ஆவியை இந்த மண் பாண்டத்தில் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஜனங்கள் தான் நம்ம. இருந்த போதிலும் ஆண்டவர் நம் வீட்டுக்கு வருவதற்கு எது தடையாக இருக்குது? இறங்கி வருகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்குதா? கீழ்ப்படுகிற காரியங்கள் இருக்குதா? தேவன் நிறைய விஷயங்கள் நம்மோடு வேதத்தின் வழியாக பேசுவார். ஏதோ ஒரு டிவியில் வருகிற ஒரு செய்திகள் வாயிலாக பேசுவார். நம்முடைய ஊழியக்காரர் வழியாக பேசுவார். ஏதோ ஒரு காரியத்தில் பேசப்படும் போது அதுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா, செவியை அடைத்து கொள்கிறோமா? இந்த இடத்துல மேலே உட்கார்ந்துருக்கிறான். அங்கே கிட்ட போய் அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகியுவேன்னு அழைச்சி கீழே இறங்கி வா. ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறான். எத்தனை தடவை நம்மளை பார்த்துருக்கிறார் ஆண்டவர். எத்தனை அற்புத அதிசயங்கள் ஆண்டவருக்கு நமக்கு செஞ்சுருக்கிறார். எத்தனை காரியங்கள் நமக்கு வாழ்க்கையில் நடந்திருக்குது, அற்புத அதிசயங்கள். கீழ்ப்படுகிறோமா? ஆண்டவர் நிறைய காரியங்கள் நம்மக்கிட்ட சொல்வார். வேணாப்பா, இந்த மொபைலை யூஸ் பண்ணாதப்பா, இதை பார்க்கவே பார்க்காதப்பா, இது உனக்கு தேவையில்லைப்பா அப்படின்னு சொல்லுவார். நைட்டில் படுக்கும்போது என் முகத்தை பார்த்துட்டு வேதத்தை படிச்சுட்டு படுப்பா சொல்லியிருப்பார். காலையில் எழுந்த உடனே தலைமாட்டாண்டியே தேடின அந்த மொபைலை பார்க்காதமான்னு சொல்லியிருப்பார். ஆனால் அதை தான் பார்ப்போம். நம்முடைய நேரங்கள் எதுக்கு அதிகமாக இருக்கிறது? ஆண்டவர் ஒரு நாளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று தாவீது ஒரு நைட்டும் ஆராய்ந்து பார்ப்பானா. அதனால தான் அவனை ஆண்டவர் சொல்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். அவருடைய வம்சத்தில் வருவதற்கு அவர் வெட்கமே படல. தாவீது வம்சத்துக்கு வருவதற்கு வெட்கமே படல. தாவீது குமாரன் என்று சொல்வதற்கு சந்தோஷப்பட்டார். காரணம் என்னன்னா, அவனுடைய இருதயத்துக்கு ஏற்றதை அவன் செய்தான். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று ஆராய்வானா. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராயிரமா நம்ம படுக்கையில். இந்த சமீப காலமாக இந்த மொபைலுடைய ஆக்கிரமம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. படுக்கும்போது அப்படியே மொபைல், இருட்டிலே மொபைல், எழுந்துக்கும் போதோ மொபைல். எப்போ அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகமே. நம்மளுடைய காரியங்கள் சில நம்ம கூட என்ன கூட தான் சொல்லுவேன், இன்க்ளூடிங் மை செல்ஃப். இந்த காரியத்திற்கு ஆண்டவர் சொல்லுவார், இதுக்கு பார்க்குற நேரத்தை என்னோடு பேசுவதற்கு செலவழி மகளேன்னு சொல்லுவார். எத்தனையோ வழிகளில் நான் என்ன பார்க்குறேன், சமையல் தானே பார்க்குறேன். லேடிஸ்லாம் அப்படி சொல்லுவாங்க, சமையல் தானேப்பா நான் பார்க்குறேன். சமையல் பார்த்துட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்னதான் சமையல் பார்த்தாங்களும் அதே காரக்குழம்பு தான், அதே உப்புமா தான். விதவிதமாக செய்கிற சகோதர முகத்தில் எவ்வளோ ஒரு பிரைட்னஸ் இருக்குது பாருங்க. கரெக்ட். இவங்க இவ்வளோ மொபைலெல்லாம் பார்த்து கூட என்னத்தை செய்கிறாங்க, அதே ரசம், அதே காரக்குழம்பு, அதே சாம்பார். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் பாருங்கள், எது நம்மளுடைய காரியத்தை எடுக்கிறது? தேவனுடைய சமூகத்தில் கீழ்ப்படியாதபடிக்கு என்னென்ன காரியங்கள் வருகிறது? தேவன் சொல்வார், இன்னைக்கு உபவாசம் எடுப்பா சொல்வார். ஆண்டவர் சொல்வார், இந்த கருத்துக்காக ஜெபி.
ஆவியானவர் சில வேளைகளை தட்டி எழுப்புவார் ஜெபிக்கிறதுக்கு. சில வேளைகளில் மிட் நைட்டு திடீர்னு முழிப்பு வந்துடும். அந்த மாதிரியான சமயங்கள்லாம் எதுக்காக முழிப்பு வருது? சாதாரணமானவங்களுக்கு அது பெரிய விசேஷமாக இல்லை. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முழிப்பு வருதுன்னா, ஏன் ஆண்டவரே சடனாக நீ எழுப்பியிருக்கீங்க? நம்ம கேட்கணும். ஆண்டவர் யாருக்காவது ஒருத்தருக்கு ஜெபிக்க உதவி செய்வார். ஒரு பாஸ்டர் மீட்டில் சொன்னாங்க, நீங்கள் கூட அந்த பாஸ்டர் மீட்டுக்கு வந்திருக்கலாம். ஒருத்தர் மிட் நைட்டில் ஒரு ஊழியக்காரர் படுத்திருந்தாராம். தட்டி எழுப்பி போய் ஜெபி, வெளியில் போய் பிரசங்கம் பண்ணி சுவிசேஷம் சொல்லுன்றாராம் ஆண்டவர். நைட்டு மிட் நைட் 1 மணியாக இருக்குது. இப்போ போய் யார் இருப்பா? வாசலில் போய் நின்று பிரசங்கம் பண்ணுன்றீங்களே, யாருக்காக நான் பிரசங்கிக்கணும்? நீ போய் பண்ணுன்னு ஆவியானவருடைய உந்துதல் அவருக்கு இருக்குதான். அவர் வெளியில் வந்து இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு நமக்காக பாவத்தில் மரித்தார், எப்பேற்பட்ட பாவிகளாக நாம் இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய பாவத்தை போக்குவார்னு ரோட்டில் நின்று, ரோட்டில் யாருமே இல்லையா. மிட் நைட்டு 1 மணிக்கு யார் இருப்பா கேட்குறதுக்கு? அந்த மிட் நைட் 1 மணியில் போய் அவர் பிரசங்கம் பண்ணி சத்தமாக சொல்கிறாராம். சொல்லி ஆமேன்னு சொன்னோன்னே சட 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 சடன்னு தென்னை மரத்துலேருந்து ஒருத்தன் இறங்குனானா. இறங்கி அவர் காலில் வந்து விழுந்து, என்னை மன்னிச்சிடுங்க ஐயா அப்படின்னானா. என்னப்பா மன்னிப்பு கேட்குற? நான் ரொம்ப நாள் அந்த திருட்டு தொழிலை பண்ணியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்களே பாவிகளை நான் மன்னிப்பேன், என் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது நீங்கள் சொன்னீங்களே, என் பாவத்தை இன்றைக்கி இயேசு கிறிஸ்து மன்னிச்சிட்டாருங்க ஐயான்னு சொல்லிட்டு காலில் விழுந்து அவன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின்னு போனாராம். பாருங்கள், அப்போ மிட் நைட்டில் சில வேளைகளை ஆண்டவர் எழுப்புவார், ஜெபம் பண்ண சொல்லுவார். அந்த வார்த்தைக்கு, அந்த காரியத்திற்கு சீக்கிரமாக இறங்கி வந்தான் பார்த்தீங்களா செகேயு? அந்த மாதிரி துரிதமாக நம்ம செய்கிறோமா? நம்மளுக்கு ஆசீர்வாதமான செய்திகள்னால் ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உன்னை பழுகி பெருக செய்வார், அப்படியே வற்றாத நீரூற்றை போல் இருப்பார், அப்படிலாம் சொன்னால் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி காரியங்கள்லாம் சொன்னால் நம்மளுக்கு பிடிக்காது. ஆனாலும் இந்த காரியத்தை தான் நம்ம செய்யணும். ஏன்னா நம்ம வீட்டில் ஏசப்பா வரணும். சகையு கிட்ட சொன்னார் பத்தியா, நான் வரேம்மா, நான் வரேன்ப்பா உன் வீட்டுக்கு சொன்னார்ல. அப்போது அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? முதல் காரியம் கீழ்ப்படிஞ்சான். இந்த வேலையில் கீழ்ப்படிவோம். இந்த கீழ்ப்படிதலுக்கு ஒரு பெரிய விளக்கெல்லாம் என்ன வேணாம், அவர் சொல்வதை செய்ய, அவ்வளோதான், சிம்பிள். அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். அதை எப்படி சொல்வார் செய்வார்? இது வழியாக தான் சொல்லுவார், இது வழியாக தான் நம்மோடு பேசுவார், இது வழியாக தான் நம்மளை மறுரூபப்படுத்துவார், இதன் வழியாக வேத வசனத்தின் வழியாக தான் நம்ம வெளிச்சத்தை கொடுப்பார். பைபிளில் ஒழுங்கும் கிரைமுமாக நம்ம படிக்கணும். எத்தனை பேர் இன்னும் இந்த ஜோசியக்காரங்க மாதிரி பைபிள் படிக்கிறதுல இருக்கிறோம்? டக்குன்னு வேலைக்கு போகும்போது, வெளியில் போகும்போது ஒரு டக்குன்னு ஒரு பேஜை திறந்து அந்த பேஜில் என்ன வருதோ அதை படிச்சுட்டு போகிறவங்களா இருக்கிறோம். இப்பேற்பட்ட காரியங்கள் இல்லாதபடிக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு அழகான ஒரு முறைமை நம்மளுக்கு தான் தெரியும். எந்தெந்த விதத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம், எந்தெந்த விதத்திற்கு நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த விதத்திற்கு தேவனோட நம்ம கீழ்ப்படியணும். சவுல் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனாலே ராஜாவான மனுஷன்தான். ஆனாலும் ஆண்டவருடைய காரியத்துக்கு அவனால் கீழ்ப்படிய முடியல. அவன் கீழ்ப்படியாததுனால தான் அவன் ராஜாங்கத்தையே அவன் துறந்தான் என்று வேதம் சொல்கிறது. பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். சின்ன பிள்ளை மாதிரி நம்ம வீட்டில் கூட ஒரு 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 3 பிள்ளைங்க நம்ம வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கீழ்ப்படுகிற பிள்ளைக்கு அது கேட்காமையே நம்ம சில காரியத்தை செய்வோம் இல்லையா? அனுபவமாக சொல்கிறேன். நம்ம வீட்டில் ஒரு 3-4 பிள்ளைங்கள் இருந்தால் கூட அதில் ஒரு பிள்ளை நமக்கு ரொம்ப கீழ்ப்படிஞ்சிருக்கோம். அந்த பிள்ளை மீது நம்ம அறியாதே ஒரு பாசம் நமக்கு வரும். அதுக்கு என்ன தேவை என்பதை தெரிஞ்சு நம்மளே அந்த பிள்ளைக்கு என்ன செய்வோம்? வாங்கி கொடுப்போம். அந்த மாதிரி தான் கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்லியிருப்பார், நாள் பார்க்காத, குறி கேட்காத, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லாத, இன்றைக்கி சனிக்கிழமைன்னு சொல்லாத, இந்த நாள் நல்ல நாள், இந்த நாள் கெட்ட நாளுன்னு பார்க்காத எல்லாம் சொல்லியிருப்பார். ஆனாலும் நம்ம அதெல்லாம் பார்ப்போம், அதெல்லாம் கேட்போம். நம்மளுக்கு தெரியும் இந்த காரியம் நம்மளது இல்லை,
இது அவங்களுது அப்படின்னா கூட இல்லை இல்லை இது எனக்கு தான் வேணும்னு அடம் பிடிச்சி சில காரியத்தை வச்சுருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இது உண்டு இல்லையே, நீ மற்றவங்களுக்கு அதை கொடுத்துறேன், சேர வேண்டியவங்களுக்கு செய்ய அப்படின்னு பேசுவார். ஆனால் செய்ய மாட்டோம். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதோ ஒரு விஷயத்தை பேசியிருப்பார். சில வேலை காரியமாக இருக்கலாம், சில வரவேண்டிய ஆசீர்வாதத்தை நம்ம பற்றி கொண்டு இருக்கலாம், ஏதோ ஒரு நமக்கு தேவையில்லாத விஷயத்தின் மீது நம்ம ஆசைப்பட்டு இருக்கலாம். இந்த காரியமெல்லாம் கர்த்தருக்கு உகந்தது அல்ல. அவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக சகேயு இறங்கி வந்தான். இந்த வேலையில் நம்ம இறங்கி வரோமா? முதல் இறங்கி வருகிற காரியம் கீழ்ப்படிதல். லார்ட், ஐ சப்மிட் மை செல்ஃப். வேலைக்காரன் இருந்தானுங்க அந்த கல்யாண வீட்டில். திராட்சை ரசத்துக்கு திராட்சை பழம் மெயின். திராட்சை பழமும் இல்லை, அதுக்கு என்னென்ன கலக்கிறதுக்கு உண்டான பொருட்களும் எதுவும் இல்லை. வெறும் தண்ணீரை மட்டும் பிடிச்சி வைக்க சொன்னார். ஒரு வார்த்தை கூட அந்த வேலைக்காரங்கள் கேட்கவே இல்லை. ஆண்டவரே, அவர் அதான் முதல் அற்புதம். இது வரைக்கும் அற்புதம்லாம் அவர் செஞ்சதே இல்லை. ஏங்க திராட்சை பழம் வேணுமே அப்படின்னு அவங்க கேட்டிருக்கலாம். வேலைக்காரர்களை திராட்சை பழம் எங்கேருந்து ஐயா எடுத்துன்னு வரணும் அப்படியாவது கேட்டிருக்கலாம். ஆனால் தண்ணீர் நிரப்புங்கள் சொன்ன மாத்திரத்தில் தண்ணீரை நிறைய நிரப்பினார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதுதான் முழுமையான கீழ்ப்படிதல். எதுக்குண்டான முகாந்திரமே இருக்காது, ஆனால் ஆண்டவருக்காக கீழ்ப்படியணும். இப்பேற்பட்ட ஒரு இறங்கி வருகிற ஒரு அனுபவம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் நான் வரமா அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். முதல் இறங்கி வருதல் கீழ்ப்படிதல். அடுத்த காரியம் பாருங்க, 7ஆம் வசனத்துல, கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். ஆமென். இப்ப ஆண்டவருக்கு நம்ம முழுசா கீழ்ப்படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய வாழ்க்கை முறைமைகள் என்ன ஆகும்? மாறும். நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும். இதுவரைக்கும் நம்மளை பார்த்துருந்த ஒரு ஜனக்கூட்டம் இப்போ என்ன தெரியுமா சொல்லும்? ரொம்ப ஓவராக பண்ணிக்கிறீங்களே, இந்த கமெண்ட்டை நம்மளுக்கு வரும். ஏன்னா ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய சத்தியத்துக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ஆண்டவருடைய சத்தியத்திற்கு நம்ம வரும்போது ரொம்ப ஓவராக பண்ணாதீங்க, எல்லாமே ஒரு நடைமுறையாக பண்ணுங்க, அப்படியே வானத்துலேருந்து குதிச்ச மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு நம்மளை கிண்டல் செய்வாங்க, கேலி செய்வாங்க. நீ ரொம்ப யோகியமா, நீ எப்படி வாழ்ந்த வாழ்க்கைன்னு எனக்கு தெரியாதா? இப்போ ஆண்டவர் இயேசு சர்ச்சு தேவாலயம் அப்படி இப்படின்னு போகிற உன்னை பற்றி தெரியாதா? இந்த கமெண்ட் வரும். ஏன்னா அதெல்லாம் வந்தால் தான் அந்த வீட்டுக்குள்ளே ஆண்டவர் வரத்துக்கான முகாந்திரம். இவன் பாவி என்று ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம்? முறுமுறுத்தார்களாம். அந்த முறுமுறுப்பு சகேயு காதுக்கு கேட்குற அளவுக்கு அந்த முறுமுறுப்பு இருக்குது. நம்ம காது பட கேட்கும்படியாக தான் சில காரியங்கள் நம்மளை பற்றியே கமெண்ட் வரும். நம்ம வீட்டாரே நம்மளுக்கு சத்துருன்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார். நம்ம வீட்டில் இருக்கவங்க கூட சில வேலைகள் நம்மளை பற்றி சொல்லலாம், நம்மளை பார்க்குறவங்க கூட சில பேர் சொல்லலாம், இவங்க முன்னாடி இப்படி இல்லையே, ரொம்ப ஓவராக பண்ணிக்கிறாங்கப்பா, இவங்க ரொம்ப அப்படியே ஆண்டவர் அப்படியே வானத்துலேருந்து இறங்கி குடிச்ச மாதிரி பண்ணுறாங்க, ஏசப்பாவுக்கு அப்படியே பிஏ மாதிரி பண்ணிக்கிறாங்க, அப்படிலாம் கூட கமெண்ட் வரும். ஆனாலும் கூட தேவன் சொல்கிறார் இந்த இடத்துல, உன் வீட்டுக்கு நான் வருவேன். முறுமுறுப்புகள் வரும். அதுதான் நம்மளுக்கு ஒரு டெஸ்ட். நம்ம உண்மையான ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோன்னா நம்மளை பற்றி கமெண்ட் சொல்லுவாங்க, நிறைய பேர் நம்மளை பற்றி முறுமுறுப்பாங்க, நம்ம காது படவே வரும். ஆமாம், ரொம்ப ரொம்ப இது மாதிரி பண்ணிக்கிறாங்க அப்படின்ற கமெண்ட் வரும் நமக்கு. அப்படி கமெண்ட் வந்தால் அக்களித்து சந்தோஷப்படுங்கள், பரலோகத்தில் நம்ம பலன் மிகுதியாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிட்டோன்னு அர்த்தம். ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சதுனால தான் நமக்கு என்ன வருது? இந்த மாதிரி கமெண்ட்டு நம்ம காதில் விழுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்க. அப்போது முதல் காரியம் கீழ்ப்படிதல், ரெண்டாவது காரியம் முறுமுறுப்பாங்க. அதில் 8வது வசனத்துல பாருங்க, சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே. போதுமா. சகேயு முறுமுறுப்பு காதில் வந்துருச்சு. ஓகே, சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே இந்த குணம் இறங்கி வரணும். முறுமுறுப்பு சமயத்தில் நாம் காது பட நம்மளை பேசுகிறவங்க கிட்ட, நீ ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டு இருக்க. ஆமாம், நான் ரொம்ப ஓவர் தான். என்ன இப்போது இப்படி நம்ம கேட்டோம்னா நம்ம வீட்டுக்கு ஏசப்பா வரமாட்டார்.
ஆனால் சகேயு காதுபட தான் அது கேட்குது, அந்த வார்த்தை கேட்குது. ஆனால் அவன் என்ன பண்ணான் தெரியுமா? நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதுதான் நம்ம செய்யணும். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்? உடனேயும் நான் ஏசப்பா பிள்ளை, எப்படி நீ என்ன இப்படி சொல்லுவ அப்படின்னு வரிஞ்சி கட்டி நின்று வாக்குவாதம் பண்ணோம் அப்படின்னா எசேக்கு சித்தனா நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே இருக்கும். நம்ம வாழ்க்கையில் ரெஹபோத்ன்ற காரியமே வரவே வராது. ஏன்னா வாக்குவாதம் பண்ணுற ஜனங்க கிட்ட தேவன் பிரியமாக இருக்க மாட்டார். வாக்குவாதம் பண்ண தொட்டு தான் அந்த எகிப்திலிருந்து வர ஜனங்கள் நிறைய ஆசீர்வாதத்தை இழந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கூட நோ ஆர்குமெண்ட். இந்த வருஷத்தினுடைய என்னுடைய இந்த இயர் ரெசல்யூஷனே அதுதான். நானும் அதே மாதிரி வாக்குவாதம் பண்ணுவேன் சில சமயங்களில். ஆனால் இந்த வருஷத்துலேருந்து முடிவெடுத்தேன், அப்பா எதனா சொல்கிறவங்க சொல்லின்னு போட்டோம், நோ கமெண்ட்ஸ், உங்ககிட்ட வருவேன். இதுலேருந்து தான் கற்றுட்டேன். அப்போது நம்மளை பற்றி கமெண்ட்ஸ் வேண்டாத காரியத்தை பேசுகிறாங்களா, சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா, அவ்வளோதான். அவர் பார்த்துக்குவார், நம்ம ஒன்றும் செய்ய வேணாம். பதில் செய்வது, பழி வாங்குதல் எல்லாம் ஆண்டவருடையது. அவர் பழி வாங்குறாரோ இல்லையோ, பதில் செய்கிறாரோ இல்லையோ, நம்மளுக்கு அதை பற்றி கவலை வேண்டாம். நம்ம யார்கிட்ட சொல்லிடணும்? பா நீங்கள் தான்ப்பா. அதை விட்டுட்டு எனக்கும் பேச தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வார்த்தை பேசுனா நம்ம கர்த்தருக்குள்ளாக இருக்கிறதுனால 2 மடங்கு என்ன ஆண்டவர் ஆசீர்வதித்து வச்சிருக்கிறாரு, அதனால் நான் ரெட்டையாக பேசுவேன்னு சொல்லிட்டு நம்ம பேசணும்னு வச்சோம்னா ஆண்டவர் நம் வீட்டுக்கு வருவதை விரும்ப மாட்டார். முதல் இறங்கி வருகிற காரியம் கீழ்ப்படிதல். 2வது இறங்கி வருகிற காரியம் வாக்குவாதம் இல்லாதபடிக்கு தேவனிடத்தில் எல்லாத்தையும் கொண்டு போகிறது. ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் கொண்டு போயிடணும், எதுவுமே நம்மளுக்கு வேண்டாம். இந்த குணங்கள் இறங்கி வருகிற ஒரு தாழ்ந்த சிந்தையோட இருக்கிற ஒரு குணம். அடுத்த காரியங்கள் நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆசைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். பாருங்க, வந்தான், ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சுட்டான், வந்துனே இருக்கிறான். வழியில் நடக்குது, இதெல்லாம் வந்துனே இருக்கிறான். வரும்போது ஆண்டவர் அவன் கூட வராரு. ஐயோ, ஆண்டவர் பாவியான வீட்டுக்கு போகிறாருன்னே முறுமுறுக்கிற காரியம் அவன் காதில் வருது. வந்தபோது கூட வந்த உடனேயும் ஒரு மனம் மாறுதல். அவன் எது தப்புன்னு அவன் உணர்த்தப்பட்டான். எது தப்போ அதை உடனே என்ன பண்ணா, திருத்தினான். ஏன்னா ஆசைகளில் பாதியை கொடுத்துட்றேன், யார்கிட்டையாவது அநியாயமாக வாங்கின்னு இருந்தேன்னா நாளத்தனியாக திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு உடனேயும் மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்தில் சொன்னான். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தனையோ வருஷங்கள் ஆகுதுல்ல, நம்ம மனம் திரும்பி இருக்கிறோமா? எத்தனை பேர் இன்னும் வைராக்கியத்தோடு சமாதானம் இல்லாமல் நம்ம உட்கார்ந்துருக்கோம்? வருஷக்கணக்காக பேசாத குடும்பங்கள் எத்தனை பேர்? கூட பிறந்த சகோதர சகோதரிகள், மாமனார் மாமியார், இன்னும் எத்தனையோ குடும்பங்கள், பிரிக்கப்பட்ட நிலைமைகள், கோர்ட்டு கேஸுன்ற காரியங்கள், வைராக்கியம் பாராட்டுகிற குணங்கள் இன்னும் நம்மக்கிட்ட இருக்குதுல்ல. மனம் திரும்புகிற பக்குவத்துக்குள்ளாகவே நம்ம போகல. யோசனை பண்ணி பார்ப்போம். இந்த வேலையில் ஃபஸ்ட்டு டைம் தான் பார்த்தேன், அந்த ஃபஸ்ட்டு விசிட் ஆண்டவரை பார்த்தது இதுதான் முதல் தடவை. நம்ம எத்தனை தடவை ஆண்டவரை பார்க்குறோம், தினம் பார்க்குறோம், தினம் வேத வாசனம் படிக்கிறோன்றோம். ஆனால் மீனிங்லெஸ் வேத வாசிப்பு, மீனிங்லெஸ் ஆராதனை, ஒரு அர்த்தமற்ற ஒரு தேவ சபையில் கூடுதல், இதெல்லாம் நமக்கு இருக்குதுல்ல. வந்த வண்ணமாகவே திரும்பி போகிறோம், ஒரு சேஞ்சஸும் நம்ம வாழ்க்கையில் இல்லை. ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் வந்தார் அப்படின்னா கசப்புன்ற காரியம் நம்மக்கிட்ட எந்த ரூபத்திலையும் இருக்கக்கூடாது, எந்த ரூபத்திலும் இருக்கக்கூடாது. அந்த கசப்பு, அந்த வைராக்கியம்,
அந்த மேன்மை பாராட்டுகிற காரியங்கள், அந்த சமாதானம் இல்லாத குறைச்சல்கள் இருந்து அப்பா என் கூட தங்கியிருக்கிறாருன்னா போய். ஏன்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்து போன சொத்தை என்ன தெரியுமா? சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். அதுதான் பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட சொத்து. உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அந்த சமாதானம் இருக்காது அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறார். அந்த சமாதானம் நம்மக்கிட்ட இருக்கா? என்ன விதமான கசப்பு இருக்குது? என்ன சேஞ்சஸ் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்குது? ஒரு முறை தான் பார்த்தான், உடனே கீழ்ப்படிஞ்சான். அவன் காதுபட அவனுக்கு வருது, முறுமுறுப்புகள் வருது. ஆனாலும் அவன் பெரிய அதிகாரி. ஏய், என்கிட்ட தானே நீ வட்டிக்கு வாங்கின, உன்னை பார்த்துக்கிற இரு அப்படின்னு அவன் சொல்லி மிரட்டி இருக்கலாம் அந்த ஜனங்களை. ஆனால் அவன் அதெல்லாம் பண்ணவே இல்லை. உடனே என்ன பண்ண? ஆண்டவரே வந்தான். உடனே ஒரு சேஞ்சஸ். ஏன்னா பாவேன்னு இந்த ஜனங்க சொல்கிறாங்களே, எதை பற்றி சொல்கிறாங்க? என்கிட்ட இந்த பண ஆசை இருக்குதுல்ல, இந்த விதமாக அநியாயமாக வட்டி வாங்குறேன்ல, இந்த காரியத்தை நான் மாற்றிக்கணும்ல. உடனே ஆண்டவர்கிட்ட திரும்பி சொன்ன, ஆண்டவரே நான் பாதியை கொடுத்துட்றேன்ப்பா ஏழைங்களுக்கு. நான் யார்கிட்டனா அநியாயமாக வாங்கியிருந்தேன்னா நாளை தனியாக திரும்பி கொடுத்துட்றேன். இது மாதிரியான மனம் மாறுதல் காரியங்கள் நம்மக்கிட்ட இருக்கா? வாரம் வாரம் வரும், அதே கசப்போடு வரும், அதே கசப்போடு திருவிருந்து எடுக்கிறோம். இதெல்லாம் பாவமான காரியங்கள். மனம் மாறுதல் கர்த்தருடைய பிள்ளைக்கும் சாதாரண ஒரு பிள்ளைக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஒருவன் கர்த்தருக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. புதுசு, எல்லாமே புதுசு. நான் முதல்ல சொன்னேன், போய் ஒரு அட்டவணை போடுங்க, ஒரு டேபிள் போடுங்க. கர்த்தர் என் வாழ்வில் வருவதற்கு முன், கர்த்தர் என் வாழ்வில் வருவதற்கு பின் அப்படின்னு போட்டிங்கன்னா எதெல்லாம் நம்மள்கிட்ட சேஞ்ச் ஆகாமல் இருக்குது, சேஞ்ச் ஆகாதது நிறைய இருக்குதா, சேஞ்ச் ஆனது நிறைய இருக்குதா பார்த்து இந்த நாளிலே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கும். ஆனால் நம்மளுக்கு பெரிய பெரிய சத்தியெல்லாம் தெரியும். ஆனால் இந்த பேசிக்கான விஷயத்தை நம்ம மறந்தே போயிட்டுருப்போம். இந்த வேலையில் நம்ம முடிவெடுப்போம். ஆண்டவரே என்கிட்ட என்ன காரியங்கள் இருக்குது ஒத்துக்கொள்கிறோம். சப்மிட் பண்ண. ஆமாம் ஆண்டவரே, என்கிட்ட வாயாடுற குணம் இருக்குது ஆண்டவரே, என்கிட்ட பொய் பேசுகிற குணம் இருக்குது ஆண்டவரே, என்கிட்ட திருடுற குணம் இருக்குது ஆண்டவரே, என்கிட்ட ரெண்டகம் பண்ணுற குணம் இருக்குது ஆண்டவரே, யாருன்னா சமாதானம் இருந்தால் எனக்கு பிடிக்காத குணம் இருக்குது ஆண்டவரே, என் வாழ்வில் யாராவது ஒருத்தர் எனக்கு முன்னாடி முன்னேறிட்டா எனக்கு பொறாமை என்ன இருக்குது ஆண்டவரே, என் வேலை ஸ்தலத்தில் எனக்கு கீழே இருந்தவன் என்னை விட மேலே போயிட்டா எனக்கு பயங்கரமாக எரிச்சல் வருது ஆண்டவரே. இதெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல. இந்த காரியங்களாம் இல்லாதபடிக்கு அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, போதுமென்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். அப்பேற்பட்ட பிள்ளையோடு தான் நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் நம்ம எப்போதுமே இந்த வசனத்தை மட்டும் எடுத்துப்போம். எது? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, இது மட்டும் வச்சுப்போம். ஆனால் மேலே இருக்கிற இன்னொரு பாதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த போதுமென்ற மனம், அதை விட்டுருவோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு மனம் மாறுதலான இறங்கி வருகிற ஒரு காரியம் நம்மக்கிட்ட இருக்கா? முதல்ல கீழ்ப்படியணும். ரெண்டாவது, வாக்குவாதம் இல்லாமல் உலகம் என்ன வேணுமா சொல்லட்டும், என்ன வேணுமா சொல்லட்டும். ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி படித்தேன் ஒரு புக்கில். ஒரு பெரிய ஒரு தயிர் பானை இருந்துச்சான், தயிர் பானை. அந்த தயிர் பானையை சூழ்ந்து நிறைய தவளைகள் வந்து குதிச்சுனே இருந்துச்சான். அப்படி குதிக்கும் போது 2 தவளைகள் பை மிஸ்டேக்காக அந்த தயிர் பானைக்குள்ளே போயிடுச்சான். தயிர் பானைக்குள்ளே போயிட்ட உடனே எல்லா தவளைகளும் எட்டி பார்த்து, ஐயோ நீங்கள் அவ்வளோதான், செத்துருவீங்கன்னு சொல்லுதான். இந்த தவளைங்க சுற்றி சுற்றி வருதா, அதுங்களால அந்த பானையை விட்டு மேலே எழும்பவே முடியலையாம். ஒரு தவளை சுற்றி சுற்றி டயர்டாகி செத்தே போயிடுச்சான். ஆனால் ஒரு தவளை மட்டும் சுற்றினே இருக்குதான். அந்த பானையில் அந்த தயிர் சுத்த 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 அந்த தயிர் அப்படியே என்னவா மாறுதான், வெண்ணையாக மாறுது இல்லைங்களா. ஓட ஓட கடைய என்ன அந்த தயிர் அப்படியே வெண்ணையாக வந்து அந்த தயிர் என்னாச்சா அப்படியே வெண்ணையாக கொஞ்சம் மேலே வந்த உடனேயும் அந்த தவளை மேலே அப்படியே குதித்து அந்த பானையை விட்டு வெளியில் வந்துருச்சான். அப்போ எல்லாரும் கேட்டாங்களாம், ஏய் நீ மட்டும் எப்படி வந்த மேலே, இன்னொரு தவளை அப்படியே செத்து போயிடுச்சு அப்படின்னா என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே கேட்கலையே அப்படின்ச்சான். அந்த தவளைக்கு காது கேட்கலையா.
அப்போது சில வேளைகளில் முறுமுறுப்புகள் வந்தால் காது கேட்காம இருந்தால் தான் மேலே வர முடியும், நம்மளால் எழும்பி வர முடியும் நம்மளால். எப்படி ஒரு தவளை அது காது கேட்கல, அதனால தான் என்ன பண்ணுச்சு, அவங்க சொல்கிற கமெண்ட்டை கேட்டுக்கவே இல்லை. அது பாட்டுக்குன்னு சுற்றி 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 வந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் அந்த தயிர் அப்படியே வெண்ணெயாக மாறி அதுக்கு வெளியே வர பண்ணுச்சு. அந்த வெண்ணெயுடைய மேல் வர காரியத்திலிருந்து அது எகிரி குதிச்சு வெளியே வந்ததாக. இது ஒரு சின்ன கதை தான். இந்த கதை நம்மளுக்கு நிறைய வார்த்தைகளையும் வாழ்க்கை முறைமைகளையும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. இப்படி தான் நம்ம இருக்கணும். ஆண்டவருக்காக படுகிற பிரயாசத்தின் நிமித்தமாக, பாடுகள் நிமித்தமாக நிறைய நிந்தைகள் வரும், நிறைய போராட்டங்கள் வரும். உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை தூரத்திடலாம், இல்லைங்களா? நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எந்த உறவுகள் எதனா சொல்லட்டும், யார் உண்மை நான் பண்ணட்டும், ஆனால் நான் ஆண்டவருக்குள்ளாக நான் இறங்கி வருவேன். இறங்கி வந்து அப்பா நான் பாவி அப்படின்னு ஒத்துக்கொண்டு எந்த காரியத்தை நம்மளை பின் பாயிண்ட் பண்ணி பேசுகிறாங்களோ அந்த காரியத்தை நாம் மாற்றிக்கொள்ளுவோம். அப்படி நம்ம மாற்றிக்கொள்ளும் போது ஆண்டவர், அடுத்த வசனத்தை படிங்கம்மா. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. ஆமென். இப்ப பாருங்க, பேர் சொல்லி தான் அழைச்சாரு சகேயுவேன்னு. இப்போ அவனுக்கு கிரேட் என்ன ஆயிடுச்சு, ப்ரமோஷன் ஆயிடுச்சு. என்ன ப்ரமோஷன்? ஆபிரகாமின் குமாரன். அப்போ பாருங்க, ஆண்டவருக்காக நம்ம இறங்கி வர 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 நம் வாழ்க்கையில் ப்ரமோஷன்ஸ் நிறைய வரும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தாழ்த்துகிற ஒரு அனுபவம் என்னன்னா ஆண்டவருக்கு இறங்கி வருது. சகேயு இறங்கி வந்தான், கீழ்ப்படிவதற்காக இறங்கி வந்தான், அந்த முறுமுறுப்பை கேளாதபடிக்கு இறங்கி வந்தான். என்கிட்ட என்ன கசப்பு இருக்குதோ அந்த கசப்பு பாவத்தை விட்டு இறங்கி வந்தான். ஆண்டவர் சொன்னார், உன் வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. நிறைய பேர் வீடு முழுமையாக ரட்சிக்கப்படாமல் இருக்குல்ல. இதில் எங்கன்னா நம்ம மாட்டின்னு இருக்கிறோமா நம்ம பார்ப்போம். இதில் எங்கே ஆண்டவரை நான் மாட்டின்னு இருக்கிறேன்? இறங்கி வருகிற அனுபவத்தில் எங்கே ஆண்டவரை நான் மிஸ்ஸிங்? என் குடும்பத்தில் முழுமையான ரட்சிப்பு இல்லாதபடிக்கு இருக்குதே, அதுக்கு நான் காரணமா? என்னுடைய முழுமையான கீழ்ப்படியாமை ஒரு காரணம் ஆண்டவரே. நான் முழுமையாக கீழ்ப்படியணுமா? ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட ஒட்டின்னு இருக்கா? இல்லை என் பேசுகிறேனா, டக்கு டக்குன்னு வார்த்தையில் கொட்டிடுறேனா? என் வாக்குவாதம் தான் என்ன இந்த விதமான காரியத்துக்கு மாற்றி இருக்கிறதா? ஆண்டவருடைய சொற்படி கேட்காதபடிக்கு இன்னும் இருதயத்தில் வைராக்கியம், கசப்பு, மற்றவர்கள் மீது வேறு விதமான நினைவுகள் வைத்திருக்கிறேனா? என்கிட்ட இருக்கிற என்னுடைய துர்குணம் தடுக்கிறதா? அலசி ஆராய்ந்து இந்த வேலையில் நம்ம பார்ப்போம். இந்த காரியத்தெல்லாம் நம்ம இறங்கி வரும்போது ஆண்டவருடைய பெரிய ஒரு கிரேடு கொடுப்பாரு, ஒரு ப்ரமோஷன் கொடுப்பாரு, ஒரு பொசிஷன் கொடுப்பாரு, ரட்சிப்பை நம் வீட்டுக்கு கொடுப்பாரு. நீ என்னுடைய பிள்ளை, ஆபிரகாமினுடைய மகன் என்ற ஒரு பதவியை நமக்கு கொடுத்து நம் வீட்டுக்குள்ளாக நான் வருவேன்னு சொல்வார். அந்த 5ஆம் வசனத்தை திரும்பி படிங்கம்மா. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஆமென். இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருந்தா ஆண்டவர் நம்ம கிட்ட வரேன்னு ஆசைப்படுவார். சகேயுவை ஆண்டவர் பார்த்ததில்லை, சகேயுவும் ஆண்டவர் பார்த்ததில்லை. ஆனால் ஆண்டவர் தன் கருவிலேயே அவரை கண்டவர். நம்மையும் அப்படிதான், நம் கருவை ஆண்டவர் கண்ட தொட்டு தான் இந்த இடத்துல வந்து நம்ம உட்காந்துருக்குறோம். இந்த பூமியில் யார் யாரோ எந்தெந்த இடத்துலையோ எங்கெங்கேயோ உட்காந்துருக்காங்க இந்த வேலையில், இல்லைங்களா? டிவி முன்பதாக உட்காந்துருக்கலாம், உல்லாச காரியங்களுக்கு உட்காந்துருக்கலாம், நல்லா தூங்கின்னு இருக்கலாம் இந்த நேரத்தில். ஆனால் நம்ம தேவ ஆலயத்தில் வந்து தேவ சமூகத்தில் ஆண்டவர் உட்கார வச்சிருக்கிறாருன்னா எல்லாரும் ஒரு சகையுவாக ஆண்டவருடைய பார்வையில் இருக்கும். அப்போ அந்த சகையு செய்த காரியம், திருப்பி ஃபாஸ்ட்டாக ஒரு ரீகாப் போயிடுறேன். முதல்ல அந்த சகையு செய்த காரியம் என்ன அப்படின்னா, நம்ம முதல்ல போடுகிற தேவனுடைய அஸ்திபாரம் இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படின்னா கர்த்தருடைய கரத்தில் நம்ம இருக்கணும். அந்த களிமண்ணால் தான் ஆண்டவர் நம்மளுக்கு அஸ்திபாரம் போட்டிருக்கணும்.
ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்த ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில தான் வீடு கட்டப்படும். அந்த அஸ்திபாரம் பொன் வெள்ளி விலை உயர்ந்த கல்லாக இருந்தாலும் கூட அது ஃபர்னேஸில் போகப்படும், அக்கினியில் போடப்படும். அக்கின கிறிஸ்தவர்கள் நடக்க மனதாக இருந்தாலே அவர்களுக்கு வேதனைகள் பெருகும் அப்படின்னு வேதத்தில் நம்ம ஒரு வசனம் படிக்கிறோம். அப்போது வேதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். இருந்த போதிலும் கர்த்தருக்குள்ளாக நம்ம நிலைத்திருந்து அதில் வெளியே வரும்போது ஆண்டவரை ஆசையாக தேடணும். ஏன்னா இப்போ வீடு கட்டப்பட்டு வருது, ஆண்டவரை ஆசையாக தேடணும். ஆண்டவரை வகையறுத்து வகைப்படுத்தி ஆண்டவரை முயற்சித்து ஆண்டவரை தேடணும். அதே போல் பெருமை இல்லாமல் ஆண்டவரை நம்ம தேடணும். ஆண்டவருடைய வழியில் நடந்து அவரை தேடும்போது ஆண்டவர் நம்ம கிட்ட வந்துடுவார். இந்த 4 காரியத்தை நம்ம செய்யும்போதே ஆண்டவர் நம்ம கிட்ட வந்துடுவார். நம்மளை அண்ணாந்து பார்ப்பார், இறங்கி வா அப்படின்வார். அப்போது சில காரியத்தை ஆண்டவர் இறங்கி வர சொல்லும்போது முழுமையான ஒரு கீழ்ப்படிதல் நம்மக்கிட்ட இருக்கணும். வாக்குவாதங்களோ எந்த விதமான வாய்ப்பேச்சோ இல்லாதபடிக்கு பொறுமையுடன் ஆண்டவர் மயிர் கத்தரிக்கு போகிற ஆட்டுக்குட்டியை போல போனார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அவருடைய பிள்ளைகளாக நாமும் அதே போல் அந்த பொறுமையிலேயே நம்ம வாழணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ முதல் காரியம் கீழ்ப்படிதல், 2வது காரியம் பொறுமை, 3வது காரியம் அர்ப்பணிப்பு. ஆண்டவரே என்னை முழுமையாக அர்ப்பணிச்சிட்டேன்ப்பா, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். அவ்வளோதான், இதுதான் நம்ம வாழ்க்கை. நான் வாழ்ந்தாலும் இந்த பூமியில் உனக்காக தான் வாழ்கிறேன் ஆண்டவரே, மரித்தாலும் அந்த நித்திய கூடாரமாகிய அந்த நித்திய கூடாரத்தில் உங்களை துதிக்கிறதுக்கு நான் வருவேன் ஆண்டவரே. இந்த பூமியிலையும் அந்த பரலோக ராஜ்யத்தை நான் ஸ்தாபிப்பேன், அந்த பரலோகத்தில் வந்து உங்கள் ராஜ்யத்துக்காக நான் இருப்பேன்னு ஒரு பிள்ளைகளும் நம்ம வீடு எப்படி இருக்குது, நம்ம வீட்டில் இத்தனை குறைகளோடு இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்குள்ளே ஆண்டவர் வரமாட்டார். பரிசுத்தமுள்ள ஒரு வீடாக நம்ம வீடு இருக்கணும். தேவன் நியமிக்கப்பட்ட காரியங்கள் இருக்குதா, இந்த வேலையில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குவோம். ஆண்டவர் எப்படி சகிய வீட்டுக்கு ஆசைப்பட்டாரோ அதே போல் நம்ம வீட்டுக்கும் தேவன் வரணும். நான் வரமா உன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லணும்.